இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நானே ஜீவன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் இந்த வாரத்திலே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இன்னொரு ஏதுவை பற்றி, இன்னொரு காரியத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்த வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஒரு காரியத்தை, ஒன்றை நாம் எப்பொழுது அதற்கு ஜீவன் இருக்கிறது என்று சொல்வோம்? அது கிரியேட் செய்யும் பொழுது. ஒரு புழு என்று வைத்துக் கொள்ளுங்கள், கீழே கிடக்கிறது. நாம் அதை பார்க்கிறோம். அது உயிரோடு இருக்கிறதா செத்ததா இருக்கிறதா என்று நாம் அதை கவனிக்கிறோம். கவனிக்கும் பொழுது அது அசைந்தால், அது முன்னோக்கியோ பின்னோக்கியோ சென்றால் நமக்கு தெரியும் அதற்கு ஜீவன் இருக்கிறது. அப்படியே கிடந்தால் அதற்கு ஜீவன் இல்லை என்று சொல்வோம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் நிறைய காரியங்களை நாம் படிக்கிறோம், வாசிக்கிறோம். நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. புஸ்தகங்களிலே நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம், மனதிலே வைக்கிறோம். ஆனா அதற்கெல்லாம் ஒரு ஜீவன் கிடையாது. ஆனால் வேத வசனத்திற்கோ ஒரு ஜீவன் உண்டு. ஏட்டு சிறக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். நீ பொய் பேசக்கூடாது, பொய் பேசினால் தண்டனை கிடைக்கும் என்று ஒரு புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தெரியும் அப்போது பொய் பேசுவது பாவம் என்று சொல்லி. அதே போல உன் அம்மா அப்பாவை நீ கனம் பண்ண வேண்டும், பெற்றோருக்கு விரோதமாக நீ செய்தால் அதற்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு கதை நாம் படிக்கிறோம். ஒரு நல்ல மாரல் கதை நாம் படிக்கிறோம். நம்முடைய இருதயத்துக்கு தெரிகிறது, அம்மா அப்பாவை நாம் துன்பப்படுத்தினால் நமக்கு அது சாபம் என்று சொல்லி. ஆனா வேதத்துல நாம் அதே காரியத்தை நாம் படிக்கிறோம். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றா இருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். அது ஜீவனற்ற ஒரு வார்த்தை கிடையாது. மற்றதெல்லாம் நாம் படித்ததோடு அது முடிந்து விடும். ஆனால் அதே சமயத்துல இந்த வார்த்தை நமக்குள்ளே ஜீவனாக இருக்கும். எப்பொழுது நம்முடைய பெற்றோருக்கு விரோதமாக நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறோமோ அப்போது இந்த உயிர் பெற்று எழுந்து நம்மோடு உறவாடும். இந்த வார்த்தை நம்மோடு பேசும். இந்த வசனம் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். உடனே நாம் நினைப்போம், தப்பு, நாம் பெற்றோரோடு சண்டை போடுவது தப்பு என்று சொல்லி. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் என்ன வேலை செய்தாலும் அதை திருப்தியாக நன்றாக செய்ய வேண்டும், இப்படி நாம் படிக்கிறோம். இது ஏட்டு சுரக்காய், நமக்கு தெரிகிறது நன்றாக செய்தால் நல்லது என்று சொல்லி. அதே சமயத்துல ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம், அது சோம்பலாக அதை சரியாக செய்ய நமக்கு மனதில்லை, அரைக்குறையாக முடித்து விட்டு வரலாம் என்று நாம் முற்படும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு சத்தம் கேட்கும், நீ எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று முழு மனதோடே செய்ய என்று சொல்லி உடனே கவனமாக அதை செய்ய தொடங்கும். இதுதான் அந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் உண்டு. நமக்கு அது ஒரு பலன் தருகிறது. வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது வல்லமை அற்றது கிடையாது. அது கிரியை செய்யும், நம்மை செய்ய வைக்கும். அதுதான் இந்த வேத வசனத்தின் ஒரு பெரிய ரகசியம். இந்த வேத வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். நம்முடைய ஜீவன் பரிபூர்ணம் அடைய வேண்டுமானால், நம்முடைய அந்த உள்ளான மனிதன், நம்முடைய ரட்சிப்பு பெற்ற நாளோடு நின்று விடாமல் அது தொடர்ந்து கிரியை செய்கிறதாக, அதை நாம் காத்து கொள்ளுகிறதாக இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். நாம் வாசிக்க அது நமக்கு ஒரு பலன் தருகிறது. ஒரு ஜீவனாய் நமக்குள்ளே அது இறங்குகிறது. ஆகவே
ரட்சிக்கப்பட்ட நீங்கள், இயேசு கிறிஸ்துவை ஜீவனாக பெற்றுக்கொண்ட நீங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை உங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொண்ட நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ படுக்கும் பொழுது அது உன்னோடு சம்பாஷிக்கும், நீ நடக்கும் பொழுது நீ இப்படிதான் நடக்க வேண்டும் என்று அது உனக்கு வழியை காட்டும் என்று சொல்லி. எல்லா பிரச்சனைக்கும் வேதத்துல பதில் உண்டு. எந்த காரியத்திற்கென்று நீங்கள் வேதத்தை எடுத்தாலும் அது உங்களோடு சம்பாஷிக்கும். ஒரு மன வேதனையோடு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை தேற்றும். ஒரு ஆலோசனை தேடி நீங்கள் வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை வைத்திருப்பார். நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு அந்த வார்த்தைகளின் மூலமாக இடைப்படுவார். ஆகவேதான் அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், வேதத்திற்கு உங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம அநேகர் செய்கிற ஒரு தவறு என்ன தெரியுமா? வேறு காரியங்களுக்கு நாம் செலவழிக்கிற நேரத்திலே 10 கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செலவழிப்பதில்லை. உலக பிரகாரமான காரியங்களை செய்கிறது நமக்கு இன்பமா இருக்கிறது. ஒரு கடைக்கு போக வேண்டுமானால் எவ்வளோ பிரயாசப்பட்டு நாம் போகிறோம். ஆஸ்பத்திரியிலே போய் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டுமானால் எவ்வளோ நேரம் காத்திருந்து அவருடைய ஆலோசனை கேட்கிறோம். அதெல்லாம் சரிதான், நான் தப்பு என்று சொல்லவில்லை. அது நம்முடைய இந்த ஜீவனத்திற்கு அவசியமானது. ஆனா அதே சமயத்துல அந்த காரியங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கொடுப்பதில்லை. வேதத்தை வாசிக்க நாம் சிரத்தை எடுப்பதில்லை. இதை கேட்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்கள் உள்ளான மனுஷன் பாதுகாக்கப்பட பலனடைய நீங்கள் அனுதினமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், வேதத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காலையிலே எழும்பி நான் அந்த வார்த்தைகளுக்காக ஆவென்று ஏங்குகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படிக்கு குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என்னுடைய கண்கள் விழித்து கொள்ளும் என்று அவர் சொல்கிறார். அவ்வளவு ஒரு அன்பு அவருக்கு இருந்தது வார்த்தைகளின் மேல். ஏனென்றால் வார்த்தைகளின் வல்லமையை அவர் அறிந்திருந்தார், வார்த்தைகள் தரும் நன்மையை அவர் அறிந்திருந்தார். உங்கள் ஜீவன் பரிபூரணப்பட நீங்கள் அடுத்தது செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் செய்திகளை கேட்க, உலக பிரகாரமான காரியங்களை செய்ய நான் கொடுக்கிற அந்த நேரத்தை கூட உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கொடுப்பதில்லை. தனியாக நான் உம்மோடு ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேளுங்கள். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய வேதத்தை நேசிக்கவும், அதை வாசிக்கவும், அதற்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்யும். என் கற்பனைகளை கற்றுக்கொண்டு அவைகளை கீழ்ப்படிந்தால் நானும் பிதாவும் அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று நீ சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, என்னில் அன்பு கூறுகிறவன் அப்படி செய்வான் என்று சொல்லி இருக்கிறீர். உம்மை நேசிக்கிற அன்பை எங்களுக்கு தாரும். உம்முடைய வேதத்தை பிரியமாய் வாசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.